அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆகாஷ் மிஷன். இந்த பகுதியில் நம்ம சித்தர் பாடல்கள் அப்படின்னு 11th சிறப்பு தமிழில் இருக்கிற சித்தர் பாடல்கள் அப்படின்ற டாபிக் தான் எடுத்திருக்கோம். ஏன் நம்ம இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கே நல்லா தெரியும் 11th 12th சிறப்பு தமிழ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், சிறப்பு தமிழ்லேருந்து கொஸ்டின் இல்லாமல் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சிறப்பு தமிழை படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதை எளிமையாக்கிறதுக்காக தான் நம்ம ஆகாஷ் மிஷன் சேனலில் சிறப்பு தமிழ் அப்படின்னு ஒரு சீரீஸ் கொண்டு வரோம். அதில் 11th 12th சிறப்பு தமிழை உங்களுக்கு எளிமையாக வந்து முடிச்சு கொடுக்க போகிறோம். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வர குரூப் 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்காக குரூப் 4க்கு மட்டும் இல்லாமல் குரூப் 2 2A மெயின்ஸ்க்கும் இது வந்து ஹெல்ப் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணமில் மேற்கோள்கள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. ஸோ அதில் இவங்க சித்தர் பாடல்கள் அவங்களோட மேற்கோள்கள் எல்லாம் கேட்டு யாரோட இதுன்னு கேட்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து சிறப்பு தமிழை படிக்கணும். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள், சித்து என்ற சொல் அறிவு அப்படின்னு பொருள்படும். ஸோ சித்துனா என்னங்க? அறிவு. ஸோ சித்தர்கள் அப்படின்னா அறிவுடையவர்கள் அப்படின்னு பொருள். லாஸ்ட்டாக நம்ம 11th தமிழில் பார்த்துருக்கோம். நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள்னு பார்த்தோம். இப்போ அறிவுடையவர்கள் அப்படின்னு யாருன்னு கேட்டாலும் பார்த்திங்கன்னா சித்தர்கள் தான் வருவாங்க. இவங்க சடங்குகள், சம்பிரதாயங்கள், சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பாருங்கள், மெய்யியல் அனுபவங்களையும் முன்வைத்தவர்கள். மெய்யியல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, தத்துவம். ஸோ தத்துவ பாடல்கள் யாருடையதுன்னா சித்தர்களோடது. ஸோ தத்துவ பாடல்கள் சித்தர் பாடல்கள் ஆகும். ஸோ தத்துவ பாடல்னால் காயமே இது பொய்யடா, இது காற்றடைந்த பையடா, இதெல்லாம் சித்தர் பாடல்கள் தான். ஸோ காயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உடல். உடல் நிலையற்றதுன்னு சொன்னதும் சித்தர்கள் தான், உலகம் நிலையற்றதுன்னு சொன்னதும் சித்தர்கள் தான். ஸோ இதை தான் லாஸ்ட் குரூப் 2 கொஸ்டினை நம்மளை கேட்டிருந்தாங்க. உலகம் நிலையற்றதுன்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜாதி சமய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்துள்ளனர். ஆமாம், நம்மளுக்கு தெரியும். லாஸ்ட் 11th தமிழ் புக்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு சிவவாக்கியரும், ஜாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு பாம்பாட்டி சித்தரும் சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இம்பார்ட்டன்ட் பாருங்கள், பிராணயாமம் அப்படின்ற மூச்சு பயிற்சி சித்தர்களின் கொடையாகும். ஸோ இது குரூப் 4 எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். சித்தர்களின் கொடை எவை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒன்று பிராணயாமம் அல்லது மூச்சு பயிற்சி தான் சித்தர்களின் கொடை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாருங்கள், சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தாங்க. ஆமாம், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சமூகத்தில் நிலவிய இந்த மூட பழக்க வழக்கங்களையெல்லாம் இவங்க எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் சித்த மருத்துவம் அப்படின்றது சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பிரிவு தான். ஸோ மருத்துவத்தில் சித்த மருத்துவம் அப்படின்ற ஒரு தனி பிரிவே நம்மளுக்கு சித்தர்களால் கிடைச்சது தான். அதே மாதிரி இவங்க இங்கே பாருங்கள், உருவ வழிபாடுகளை எதிர்த்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆமாம், நம்ம ஆல்ரெடி 6th படிச்சிருப்போம். வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யாருன்னு சொல்லி பார்த்துருப்போம். கடுவெளி சித்தர். அவர் வெட்ட வெளியை வந்து கடவுளாக வழிபட்டதுனால தான் அவருக்கு கடுவெளி சித்தர் அப்படின்ற பேரே வந்தது. இது நம்ம வந்து 6th புக்கில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் 2 சித்தர்களை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று இடைக்காட்டு சித்தர், இன்னொன்று வந்து புதமை சித்தரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின்ஸுங்க. பாருங்கள், இடைக்காட்டு சித்தர் கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை, கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை, விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றீரே, பாலீர் சுவை போலும் பழத்தில் மது போலும் நூலீர் பொருள் போலும் நுண் பொருளை போற்றீரே, எல்லில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. ஸோ இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. இதை எழுதின சித்தர் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ பொருள் பாருங்கள், கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை. ஸோ கண்ணுள் மணியை, நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கருமணி இருக்கு இல்லைங்களா, ஸோ அது இல்லைன்னா நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி தான் கடவுள் இல்லாட்டி இந்த உலகத்தையே நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. விண்ணின் மணியை விளக்கொளியை, விண்ணில் இருக்கிற ஒளியே கடவுள் தான். விண்ணில் இருக்கிற விண்மீன்களாகட்டும், அந்த விண்வெளியில் இருக்கிற ஒளியே வந்து கடவுள் தான்.
பாலில் இருக்கிற சுவை போல, பழத்தில் மது போலும். மது அப்படின்னா தேன் நம்மளுக்கு தெரியும். ஸோ பழத்தில் இருக்கிற அந்த தேன் போல, நூலின் பொருட்போலும் நுண்பொருளை, நூலில் இருக்கிற பொருளே கடவுள் தான். ஸோ பாருங்கள், எள்ளில் தைலம் போல், தைலம் அப்படின்னா இங்கே எண்ணெய். ஸோ எள்ளில் இருக்கிற தைலம் போல் இறைவன் எங்கும் நிறைந்திருக்காரு. ஸோ அவரை நீங்கள் என்ன பண்ணணும், போட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அப்கமிங் குரூப் 4ல் நம்ம இது கேட்கலாம். பாலில் சுவை போலும் பழத்தில் மது போலும் என்று இடைக்காட்டு சித்தர் யாரை போற்றினார் அப்படின்னு கேட்கலாம். இந்த பாடல் கடவுளை சிறப்பிக்கக்கூடிய பாடல்ங்க. அப்போது அது யார் அவர் சிறப்பித்து பாடியிருக்காங்க, கடவுளை சிறப்பித்து பாடியிருக்காங்க. பாருங்க, இடைக்காட்டு சித்தர் இவர் இடைக்காடு அப்படின்ற ஊரில் பிறந்ததுனால தான் இவருக்கு இடைக்காட்டு சித்தர் அப்படின்ற அழைக்கப்படுறாரு. நம்மளுக்கு தெரியும் சித்தர்கள் மொத்தம் 18 பேர்னு நம்பப்படுது. அதனால தான் 18 சித்தர்கள் சொல்கிறோம். ஸோ அதில் ஒருத்தர் தான் போகர். இந்த போகர் அப்படின்ற சித்தரோட சீடர் தான் இவருங்க. அப்போது போகர் அப்படின்ற சித்தரின் மாணக்கர் யார் அப்படின்னு கேட்டால் இடைக்காட்டு சித்தர். இவர் எழுதின ஒரு புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைக்காடர் ஞான சூத்திரம் 70. ஸோ இதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஞான சூத்திரம் 70 அப்படின்ற நூலை எழுதியவர் யார்னா இடைக்காட்டு சித்தர். ஸோ பாட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, குதம்பை சித்தர். ஸோ குதம்பை சித்தர் ஒன்றும் இல்லைங்க, இவரது பாருங்கள், இவரோட பாடல்கள் எல்லாம் கடைசியில் குதம்பாய் குதம்பாய் குதம்பாய்னு வந்திருக்கும். அதனால தான் இவரை குதம்பை சித்தர் அப்படின்னு அழைச்சாங்க. பாருங்க, வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி. இந்த உலகம் நிலையற்றது, இந்த உலகமே நிலையற்று இருக்கு. வெறும் வெட்ட வெளியே போய் எழுதுன்ட்டு ஆவணமெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க, அது எதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பாருங்க, மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய் ஞானிக்கு கற்பங்கள் எதுக்கடி குதம்பாய், கற்பங்கள் எதுக்கடி. ஆக்சுவலாக இதுதான் உண்மையான பொருள், இதுதான் இறப்பு பிறப்பு, இதையெல்லாம் நாங்கள் அறிஞ்சிருக்கிற எங்களுக்கு, உண்மையான ஞானிகளாகிய எங்களுக்கு இருக்காமல் இருக்க, இறந்துடாமல் இருக்க பயன்படும் இந்த காய கற்பங்கள்லாம் எதுக்கு. அந்த கற்பங்கள் சொல்லியிருக்கிறது காய கற்பங்கள். அது என்ன காய கற்பங்கள்னு பார்த்தீங்கன்னா இளமையோடவும் நோய் நொடி இல்லாமலையும் ரொம்ப நாள் வாழறதுக்காக எடுத்துக்கிறது அந்த காய கற்பங்கள். ஸோ இது எங்கள் மாதிரி சித்தர்களுக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, முத்தமிழ் கற்று முயங்கும் மெய் ஞானிக்கு சத்தங்கள் எதுக்கடி குதம்பாய், சத்தங்கள் எதுக்கடி. அதாவது நாங்கள் 3 தமிழ்களையும் படிச்சுட்டு நாங்கள் மெய் ஞானத்தோடு இணைஞ்சிருக்கோம். இந்த ஆறாவார பண்ணுற இந்த வெற்று கூற்றுகளெல்லாம் எங்களுக்கு எதற்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாடல் குதம்பை சித்தர்து. பாருங்க, இவருடைய பாடல்களில் குதம்பாய் என்று மகடுவோ முன்னிலை வருவதால் இவர் குதம்பை சித்தர்னு அழைக்கப்படுறாரு. இவர் பாடல்களில் சித்தர்களின் இயல்புகள், சித்தர்களோட கேரக்டர்ஸ் பற்றி இவர் பாடல்களில் பாடியிருப்பாங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எங்களுக்கு எதுக்கு ஆவணம், உலகமே நிலையற்றது, எங்களுக்கு ஆவணம் எதற்கு. ஸோ சித்தர்களுக்கு எங்களுக்கு ஆவணம் தேவையில்லை, எங்களுக்கு காயகற்பங்கள் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி சித்தர்களோட இயல்புகள் பற்றி இவர் பாடல்களில் காணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பாருங்கள், கடுவெளி சித்தரோட பாடல்களில் மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எழுதும் வழியினையும் இவர் பாடியுள்ளார். ஸோ கடுவெளி சித்தர் பாடல்களில் மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்ப நிலை எய்தும் வழியினையும் பாடியிருக்காரு. ஸோ குதம்பை சித்தர் பாடுனா சித்தர்களோட இயல்புகள் பேசப்படும். பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் பாடல் லைன்லேயே உலகம் நிலையற்றது. இது பாருங்க, வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாயின்னு கேட்டிருக்காரு இல்லையா, வெட்ட வெளி. ஸோ அதுதான். ஸோ உலகம் நிலையற்றது, வெறும் வெட்ட வெளியாக இந்த உலக இயக்கம் நிலையானது என்ற கொள்கை உடைக்கு எதுக்கு இந்த ஆவணம் எல்லாம் கேட்டிருப்பார். ஸோ உலகம் நிலையற்றது, இதுவும் குரூப் 2ல் நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் தான். உலகம் நிலையற்றது என்று கூறிய சித்தர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ குதம்பை சித்தர். அவ்வளோதாங்க. ஸோ நோட் பண்ணி படிங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக நாங்கள் 6th to 12th ஓகேங்களா, 6th to 12th இருக்கிற எல்லா சித்தர் பாடல்கள், சித்தர் டாபிக் எல்லாமே நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும், சித்தர் டாபிக் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோங்க, நோட் பண்ணி படிங்க. ஸோ அதை தாண்டி சித்தர்களில் கொஸ்டின் வராது. ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சிறப்பு தமிழில் அப்கமிங் வீடியோ நம்ம சேனலில் அடுத்து விடுவோங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆகாஷ் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.